வணக்கம். என் பேர் யாசின். எங்க அப்பா பேரு சைல் சமில்லா, எங்க அம்மா பேரு அபிஷா. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்க அம்மா திருப்பூர்ல பனிங் கம்பெனில டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்றாங்க. அப்பா தவறிட்டாரு. இப்ப நான் 4th இருந்து என்னோட ஹேண்ட்பால் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு இன்டர்நேஷனல் ஹேண்ட்பால் பிளேயர். 4th இருந்து என்னோட ஹேண்ட்பால் பிளேயர் 10 இயர்ஸ் நல்லா இருக்கேன். 11th 12th எஸ்ஜேடி கிருஷ்ணகிரியில பினிஷ் பண்ணேன். இப்போ எக்ஸலன்சி இந்தியா ஃபர்ஸ்ட் இயர் ஓபன் பண்ணியிருக்காங்க. நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எஸ்ஜேடி மூலமா எனக்கு விஐடி யூனிவர்சிட்டியில சீட் வாங்கி கொடுத்தாங்க. விஐடி யூனிவர்சிட்டியில பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் புதுசா வந்ததுல இருந்து நமக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு. அவர் எப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பதவி எடுத்தாரோ அப்பல இருந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ்ங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னு எல்லா பேரண்ட்ஸுக்கும் புரியுது. அதை இன்னும் பேரண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பசங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணணும்னு நான் விரும்பிக்கிறேன். சிடிஎஸ் ஸ்கீம், எம்ஐஎன்எஸ் ஸ்கீம், எலைட் ஸ்கீம்னு நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிடிஎஸ் ஸ்கீம் இயர்லி 3 lakh, அப்புறம் எம்ஐஎன்எஸ் ஸ்கீம்ல 12 lakh, எலைட் ஸ்கீம் 35 lakhs வரையும் நமக்கு தராங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இப்ப புதுசா சாம்பியன் கிட் ஸ்கீம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் மூலயமா எனக்கும் சரி மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த பொருள்லாம் வாங்க முடியாது, அவங்க வாங்க முடியாது நினைக்கிற நிறைய ஸ்கீம்ஸ் மூலயமா சாம்பியன் கிட் இந்த திட்டத்தின் மூலயமா எல்லாத்துக்கும் திங்ஸ் எல்லாம் ஹாக்கி கிட்டு, கிரிக்கெட் கிட்டு, வாட்டர் பாட்டில், டவல், அது மாதிரி சின்ன ஐட்டம் பெரிய ஐட்டம், பிகேக்கிங் மாதிரி எல்லாமே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கும் எனக்கும் சரி, அப்புறம் எல்லா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க மெடல் பண்ணி வந்ததுக்காக நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், முதலமைச்சர் 2 பேரும் அவங்க சார்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 crore மேல அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இந்த சிச்சுவேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 crore சும்மா கிடையாது. 1 crore யாராலும் ஈஸியா சம்பாதிச்சிட முடியாது. அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக கிஃப்ட் பண்றாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க சார்பாவும் சரி, என் சார்பாவும் சரி, நம்மளும் அந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணி நம்மளும் கிஃப்ட் வாங்கணும். இப்ப நிறைய பேர் என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல போனா இப்பெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா வந்ததுக்கு அப்புறம் நிறைய 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒதுக்கி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக நிறைய ஸ்கீம்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய ஸ்பான்சர்ஸ். நம்ம இப்போ ஒரு ஃபாரின்லாம் போனோம்னா நமக்கு அமௌண்ட் தேவைப்படும். அந்த அமௌண்ட்லாம் நம்ம கவர்மெண்டே நமக்கு ஸ்பான்சர் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது முதலமைச்சர் ஐயாவுக்கும் முதலமைச்சர் உதயண்ணாவுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.